ஒரு அழகான மலையடிவார பகுதியில் சின்ன சின்ன வீடுகள் இருந்தன. அந்த மலையடிவாரத்தின் அருகே ஒரு ஆறும் இருந்தது. ஆற்றங்கரையோரம் பச்சை பசேலென்று புல் செழித்து வளர்ந்திருந்ததால் தினமும் ஆடுகள் அந்த புல்லை மேய அங்கே வந்து கொண்டிருந்தன. அந்த ஆடுகளுக்குள் ஒரு முரட்டு ஆடு இருந்தது. அது தான் பெரியவன் என்ற அகந்தையோடு நடந்து கொண்டது. தான் மேயும் இடத்திற்கு வேறு எந்த ஆடும் வந்தால் முட்டி துரத்திவிடும். ஒரு நாள் ஆற்றங்கரையில் அமைதியான ஒரு ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது. திடீரென்று அங்கே வந்த ஒரு முதலையை பார்த்து மிகவும் பயந்தது. உடனே உயிர் தப்பிக்க வேகமாக ஓடியது. ஓடிக்கொண்டே அது முரட்டு ஆடு மேய்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அதை பார்த்த முரட்டு ஆடு, "நான் மேயும் இடத்திற்கு நீ எப்படி வரலாம்?" என்று கோபமாக கத்தி சண்டைக்கு தயாரானது. அதற்கு அந்த ஆடு, "ஆற்றங்கரையில் முதலையை பார்த்தேன், அதனால் பயந்து ஓடி வந்து விட்டேன்" என்று விளக்கியது. ஆனால் முரட்டு ஆடு அதை சற்றும் கேட்காமல் அகந்தையால் அந்த ஆட்டுடன் சண்டையிடத் தொடங்கியது. மலை சரிவில் இரு ஆடுகளும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும்போது திடீரென்று முரட்டு ஆட்டின் கால் சறுக்கி ஆற்றில் விழுந்தது. அந்த நேரம் கரையோரத்தில் வாயை பிளந்து காத்திருந்த முதலை முரட்டு ஆட்டை பிடித்து ஆற்றுக்குள் இழுத்துச் சென்று விட்டது. தான் பெரியவன், தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகந்தையும் திமிரும் இருந்தால் நஷ்டம் நமக்கேதான் ஏற்படும்.